டேய் செந்தில், ஸ்வேதா எங்கடா போனா? ஆளையே காணோம். என்னம்மா சொல்றீங்க? வீட்ல இல்லையா? எங்க போயிருப்பா? நான் போன் அடிச்சு பாத்துட்டேன்டா, எடுக்கவே மாட்டேங்கிறா. எடுக்கலையா? அவளைதான் காணோம்னு பார்த்தா இந்த மயூரியும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவளும் வீட்ல இல்ல. டேய் கார்த்தி, உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? என்ன பெரியமா இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? எந்த காலத்துல அவங்க எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க? ஒருவேளை பியூட்டி பார்லருக்கு ஏதாவது போயிருப்பாங்களோ? பா, அவிக்கு தானே ஃபங்க்ஷன், இவங்களுக்கு எதுக்கு மேக்கப்? வெண்ணிலா, உனக்கு ஏதாவது தெரியுமாமா? இல்ல அங்கிள், என்கிட்ட எதுவும் சொல்லல. ஏதோ தப்பா இருக்கே. என்னது? வீட்ல விசேஷத்தை வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம எங்கதான் போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியலையே. அத்தை, விலைக்கு ஏத்திடலாமா? ஏத்திடலாம். ஆனா மயூரியும் ஸ்வேதாவும் இன்னும் வரல. அதான். அதெல்லாம் பார்க்காதீங்கக்கா. அதான் பெரியவங்க, நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம்ல, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணா நல்ல நேரம் போயிடும். சரிதான் சம்பந்தி அவங்க சொல்றதும். நீங்க ஏத்து சொல்லுங்க. சரிங்க கண்மணி, விளக்கேத்து. ஏய், வீட்ல விசேஷத்தை வச்சுக்கிட்டு எங்கடி போறீங்க ரெண்டு பேரும்? போனதான் போனீங்க, எங்க போறீங்க, எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டாமா? அது வந்து இல்லத்த, பவிக்கு gift வாங்க போயிருந்தோமா. நீங்க வந்துட்டீங்க, ஆனா கையில எதுவும் வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியலையே. அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே கிடைக்கல, அதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க ரெண்டு பேர் பட்ஜெட்டையும் அப்படியே பவியோட அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. எல்லாரும் வந்தாச்சு, பொண்ணை கூட்டிட்டு வந்து மனையில உட்கார வைங்க, நேரம் ஆகுதுல்ல. இதோ நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இதுக்கும் கண்மணி தானா? ஏம்பா அன்பு, உன் பொண்டாட்டிக்கு காலே வலிக்காதா? வலிச்சா அண்ணன் தைலம் பூசி சரி பண்ணி விடுவாமா. என்ன ஆச்சு? வெண்ணிலா, நீ டென்ஷன் ஆகாத. அவளுக்கு இந்த பாராட்டு விழாலாம் இதோட ஓவர். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அவளை காரி துப்ப போறாங்க. பாக்குறதுக்கு ரெடியா இரு. என்ன சொல்றீங்க? வீட்டை விட்டு அவளை துரத்துறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. அதான் எப்படி? அது சர்ப்ரைஸ். எனக்காக தானே பண்ணிருக்கீங்க. பிளான் என்னன்னு சொல்லுங்க. சொன்னா எஃபெக்டே போயிடும் வெண்ணிலா. வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ண. சரி வா. நாங்க போய் ரெடி ஆயிட்டு வரோம். நாங்க வந்துடுறோம். இருக்கிறதுலயே கஷ்டமான வேலை இந்த புடவைய அழகா கட்டுறதுதான் இல்லக்கா? என்ன வேலையும் கஷ்டம் இல்ல பவி, எல்லாத்துக்கும் பழக்கம் தான் காரணம். இப்ப பாரு.
மை காட், சத்தியமா என்னாலயே நம்ப முடியல. என் செல்லக்குட்டி பார்த்தா அப்படியே மெர்சல் ஆயிடுவான் போல இருக்கு. தேங்க்ஸ்கா, ரொம்ப அழகா கட்டி விட்டுருக்கீங்க. நீங்க மட்டும் இத கட்டி விடலனா நான் காமெடி பீஸா இருப்பேன். ஏன் அப்படியெல்லாம் சொல்ற? உன்னை நான் அப்படியே விட்டுருவேனா? உனக்கு என்ன தெரியலனாலும் என்கிட்ட சொல்லு, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செஞ்சு தரேன். எனக்கு ஒரு தங்கச்சி இல்லைன்ற குறைய நீ தீர்த்துட்ட. என்ன நீ வாய் நிறைய அக்கான்னு கூப்பிடுறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி தான் எனக்கும் அக்கா இல்லாத குறைய நீங்க தான் தீர்த்து வச்சிருக்கீங்க. என் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணும் போதெல்லாம் பாதி நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. பொண்ணுன்னா என்னன்னா கண்மணிய பார்த்து கத்துக்கோ, பொண்ணுக்கு இலக்கணமே அவதானா உங்களை அப்படியே பாராட்டி பேசிட்டு இருப்பாரு. எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். எங்க அம்மா அதுக்கு மேல, கண்மணியும் நீயும் ஒரே வீட்டு பொண்ணுதான், ஆனா அவ எப்படி இருக்கா நீ எப்படி இருக்கேன்னு பாருன்னு என்ன கிண்டல் பண்றாங்க. விடு விடு, அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அக்கா, அதுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன்? சொல்லு. கண்மணியோட அம்மா அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து அழகா வளர்த்திருக்காங்க. நீங்க அப்படி எதுவுமே சொல்லி தராம என்னை இப்படி வளர்த்துக்கு எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னப்போ அவங்க மூஞ்ச பாக்கணுமே. அம்மாவை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பவி. அது எப்படிக்கா? அவங்க மேலயும் தப்பு இருக்குல்ல. இல்ல பவித்ரா, ஏன்கா? நீ வசதியான குடும்பத்து பொண்ணு, உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் அவங்க உன்னை செல்லமா வளர்த்திருப்பாங்க. அது தப்பு இல்ல. பிறந்த வீட்ல எல்லா பொண்ணுங்களும் இளவரசி தான். ஆனா புகுந்த வீட்டுக்கு வந்துட்டா எல்லா வேலையும் கத்துக்கணும். சில விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு தான் ஆகணும். கத்துக்கிறேன். அதுக்குதான் நீங்க இருக்கீங்கல்ல, இல்லனா என் அப்பா என்ன சும்மாவே விட மாட்டாரு. சந்தோஷமா இருப்ப. எதுக்கு? உன்னோட உற்சாகம், சந்தோஷம் இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா பயப்படாத. எப்படி சமாளிக்கிறதுன்னு நீ யோசிக்காத. இல்லக்கா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, வந்ததுன்னா சொல்றேன். கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு இங்க ஒரு பிரச்சனையும் வராது. நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன். சரி, எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. போலாமா? போலாம். வா. ஏன் பிக் மம்மி, அது தாலி சரடுன்னா தாலி மட்டும் தானே கோர்ப்பாங்க, அது என்னது என்னென்னமோ கோர்க்குறீங்க? என்னென்னமோ இல்லடா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. வாழ்க்கை வாழை அடி வாழையா தழைக்கணுங்கிறதுக்காக, என்னைக்குமே அது இனிக்கணும் இல்லையா, அதுக்காகவும் எப்பவுமே நம்ம அறிவோடு செயல்படணும் இல்லையா, அதுக்காகவும் தான் இந்த ஞான குழா. என்னைக்கும் செல்வம் குறையாம இருக்கிறதுக்கு இந்த லட்சுமி பொட்டு. எப்பவும் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நாம தங்கத்துல செய்யறோம். மங்களகரமா அதை கட்டி காப்பாத்ததான் இந்த மஞ்சள் கயிறு. வா, ஒரு தாலிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சே பிக் மம்மி. அது ஒண்ணும் தப்பு இல்ல மாப்ள, தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிறதா நல்லது. நிஜமா இப்படி ஒரு விளக்கத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. எனக்கே இப்பதான் இதோட அர்த்தமே புரியுது.